கடந்த 7 வருஷமாக 180+ ரன்னை சேஸ் பண்ணாத ஒரே அணினா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் சொல்லுவேன். அந்த காலத்தில் தோனி, இந்த காலத்தில் ருத்ராஜ் கைக்வாடு. என்ன தான் நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ சென்னை அணியான ருத்ராஜ் கைக்வாடும் டெல்லி அணியான நம்ம அக்ஷர் பட்டேலும் 2 பேர் தான் இன்றைக்கி மதிய மேட்ச்சில் ஓப்பன் பண்ணாங்க. இவங்க 2 பேர்த்தோட ரிவர்லி எப்படி இருக்கும், அதாவது 2010 தான் இந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் டெல்லி வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வின் பண்ணவே கிடையாது. என்ன நடந்திருக்கு, டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ரவி சாஸ்திரி அனௌன்ஸ் பண்ண வணக்கம் சென்னை, மதிய வணக்கத்துக்கு மதிய வணக்கம்னு சொல்ல, அதுக்கப்புறம் டாஸை சுண்டிட்டாப்புல நம்ம ருத்ராஜ் கைக்வாடு. அந்த டாஸில் என்னதான் நடந்திருக்குன்னு தெரியல. ருத்ராஜ் கைக்வாடுக்கும் அந்த டாஸுக்கும் ஒரு காதல் கதை. டாஸே வின் பண்ண மாட்டான் நம்ம ஆள், அன்லக்கி ஃபெல்லோ நம்ம ருத்ராஜ் கைக்வாடு. ஆனால் அந்த பக்கம் அக்ஷர் பட்டேலே ஈஸியாக வந்து டாஸை வின் பண்ணிடுறாருப்பா. எல்லா மேட்ச்லேயுமே டாஸ் வின் பண்ணிகிட்டே இருக்காப்புல அக்ஷர் பட்டேலுக்கு. அந்த மாதிரி ஒரு லக்கி பர்சன் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் டாஸை வின் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காப்புல அக்ஷர் பட்டேல், சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ண எல்லாரும் சாக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அங்கே இருக்கிற ஸ்டேடியத்தில் இருக்கிற எல்லாருமே, ஏன்னா அவன் திடீர்னு பேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டான், என்னமோ சம்பவம் இருக்குது. அப்போ நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் அணியான கேஎல் ராகுலும் பிரேசர் மெக்கர். ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து கலீல் அகமது மெக்கருக்கு தூக்கி விட்டான். அந்த ஓவரில் வெறும் 1 ரன்னு தான், விக்கெட்டு வேறு. யாராவது கலீல் அகமதா? சரி நம்ம அந்த வாலாச்சை பார்த்து எண்டிலிருந்து வீசினாலே போதும், விக்கெட்டு மேலே விக்கெட்டு. கலீல் அகமது இந்த சீசனில் நல்லா யூஸ் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் உண்டவன் இறங்கின அபிஷேக் போரலும் நம்ம கேஎல் ராகுல் ஆல்ரெடி ஓப்பனிங் இறங்கி 2 பேரும் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது கேஎல் ராகுல் வந்து நிதானமான ஆட்டத்தை ஆடிட்டு இருந்தாப்புல நார்மலாக. அபிஷேக் போரல் வந்து வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தான். ஏன்னா என்னை வந்து ஆக்சலில் விடாமல் இவங்க வந்து என்னை வச்சுருந்தாங்க பார்த்தியா, அதுக்காகவே நான் பர்ஃபார்ம் பண்ணியே ஆவான்டா அப்படின்னு சொல்லி போட்டு பொழக்க. அந்த பக்கம் கேஎல் ராகுல், ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் கிளாசி ராகுல் என்ன பண்ணியிருக்கானா, சென்னை கிரவுண்டில் நான் அடிக்காத இடமே கிடையாது, எந்த இடத்துல வேணால் நான் போட்டு செய்ன்னு செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு பொழந்துட்டா சிஎஸ்கே பாலர்ஸை. அதாவது ஸ்பின்னு போட்டாலும் அடி, ஸ்பீடு போட்டாலும் அடி, எவன் போட்டாலும் தூக்கி ராயா சொருகுடா அப்படின்னு சொல்லி மாதிரி தான் போட்டு அந்த அடி மரண அடி, வேற மாதிரி அடி. அதாவது 10ஆவதுக்கு அபிஷேக் போரல் 2 பேரும் சேர்ந்து சென்னை பவுலர்ஸை திக்கு முக்க ஆட வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ருத்ராஜ் கைக்வாடுக்கு நான் கேப்டன்சி பண்ணவா இல்லை பேசாமல் விலகவா அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க இருந்தது. அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இந்த டைமிங்கில் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனாக வந்து அவர் தருவாயில் வெளிப்படுத்தினாரு, நல்லாவே தெரிஞ்சுது. டக்குன்னு தோனி என்ன பண்ணிட்டாப்புல, 100 அகமதை கொண்டு வா விக்கெட் விழுகும் அப்படின்னு ஆல்ரெடி அபிஷேக் போரல் அவுட்டு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து சின்ன ஒரு கேமியாக ஆடுனாப்புல, அவரையும் 100 அகமது போல்ட் அவுட் எடுத்து ஒரு மிஸ்டி ஸ்பின்னை வந்து உருவாக்கிட்டாப்புல. ஏன்னா இந்த இடத்துல வந்து தோனி தான் கேப்டன்சி பண்ணுறாப்புல, ருத்ராஜ் கைக்வாடு ஒன்றுமே தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படியே போயிட்டு இருந்தால் ருத்ராஜ் கைக்வாடு கேப்டன்சி பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னா பறிவோயின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கேஎல் ராகுல் யார் அவுட் ஆனாலும் என்ன, நான் கடைசி வரைக்கும் நின்று அணியை 180+ ரன் அடிக்காமல் நான் விடவே மாட்டேன். அவங்க என்னமோ நினச்சது 200 ரன்னு, ஆனால் வந்தது என்னமோ தெரியல 180+ தான். ஆனால் 180+ அடித்தாலே போதும், சேப்பாக்கத்தில் சென்னையை நம்ம போட்டுடலாம், அவங்க பொருள் எடுத்து அவங்களே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டெல்லி கேபிட்டல்ஸோட நிபந்தனை. ஆனால் இருந்தாலும் அந்த 180+ அடிக்காத அளவுக்கு பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம சென்னை. பட் இருந்தாலும் நான் 180+ அடித்தே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் தலையில நின்று தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்க. பட் என்ன தான் நீங்கள்
விக்கெட்டை எடுத்தாலும் அவங்களோட பேட்டிங்கை ஸ்டாப்பே பண்ண முடியல தான் நான் சொல்லுவேன். ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் படு வீக்காக இருந்ததுனால டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 180+ ரன் அடிச்சிட்டாங்க. 183 20 ஓவருக்கு. இப்போ கேஎல் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா 51 பாலுக்கு 77 ரன்னு. அதாவது கலீல் அகமது தான் 2 விக்கெட்டாக போட்டிருக்காப்புல. மற்ற யாருமே வந்து விக்கெட்டு போடலைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த வென்யூவில் இந்த ரன்னை வந்து சேப்பாக்கத்தில் அடித்ததே இல்லை சென்னை. 180+ வந்து அடித்ததே கிடையாது. 7 வருஷமாக ஆச்சு. பட் இன்றைக்கி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து தான் பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சிஎஸ்கே நீடர் 184 ரன்ஸ் டு வின். அதை அடித்தா போண்டா அப்படின்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கினா ஸ்டார்டிங்கிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரச்சித் ரவீந்திரா தான் கம்பி நீட்டிட்டாப்புல. யார் பாலுக்கு? நம்ம முகேஷ்குமார் பாலுக்கு. முகேஷ்குமார் விக்கெட் எடுத்தது பத்தாமல் 1 down இருக்கிற ருத்ராஜ் கைக்கோட நம்ம மிட்டில் ஸ்டாருக்கு போட்டு பவுன்ஸை போட்டு ஸ்கொயர் லெக்கில் விக்கெட்டு. என்னடா நடக்குது சென்னை டீமில்? டாப் ஆர்டருக்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி 2 பேர் விக்கெட் போனதில் டெவன் கான்வேனால் என்ன பண்ணுறதுனே தெரில. அட இன்றைக்கி தாண்டா நான் விளையாடவே வந்திருக்கேன், இன்றைக்கே எனக்கு ப்ரெஷர் போட்டால் நான் என்ன தாண்டா பண்ணுவேன்? ரச்சித் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்கோடு ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் டெவன் கான்வேயும் அவுட்டு. என்னடா நடக்குது இங்கே? அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயராக வந்து ஆறுச்சாமி இறக்கி விட்டு அடிடா 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 அடிடான்னு அடிக்க விடா அவன் வந்து கண்ணை மூடிட்டு சுற்றுறான். ஏற்கனவே இங்கே குல்தீப் ஓவர் அடிக்க முடியாது, அவன் வந்து கண்ணை மூடிட்டு சுற்றுறான். என்னமோ ஒரு 6 அடிக்கிறான், நான் இன்னொரு 4 அடிக்கிறான். சரி பரவாயில்ல அடிச்சிருவான்னு நினச்சான். அடுத்த பாலே அவுட்டு. அது புது பவுலர் குல்தீப்புக்கு அக்ஷர் பட்டேலுக்கு விக்கெட் விழுகல, விபி ராஜன் ஒருத்தனுக்கு அவனுக்கு விழுகுது விக்கெட்டு. என்னடா ஒரு சோகமான ஒரு தருணம். ஆனால் இதில் ஒரு சம்பவமான விஷயம் ஒன்று நடந்திருக்குது. இங்கே வந்து T20 மேட்ச் நடக்குதா இல்லை டெஸ்ட் மேட்ச் நடக்குதான்னு யாருக்குமே தெரில. சிஎஸ்கே ரசிகர்கள் அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டு கதறாங்க. என்னடா இது நடக்குது இங்கே, டெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்துட்டோமோ நம்ம, அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீலு. ஏன்னா நம்ம விஜய் சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அதாவது ராகுல் திரிபாதி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்டான பிளேயர், கிரிக்கெட்டுக்கே ஒரு தகுதி இல்லாத பிளேயர். அதுக்கப்புறமா தீபக் கூட அவன்லாம் எதுக்கு இருக்கிறானே தெரியல. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சேர்ந்த விஜய் சங்கர், இந்த 3 பிளேயரு முடிச்சு விட்டாங்க சிஎஸ்கே டீமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காலமான கடைசியில் தோனியும் சேர்ந்து நானும் தடவல்ஸ்கியை போட்டு தேவதாஸ் பள்ளியா 2 பேர் தடவுறாங்க. டெஸ்ட்டு மேட்சை பார்க்குறக்கு நல்ல ஒரு வேடிக்கையாக இருந்தது அந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் இன்றைக்கி. இவன் என்னடானா 50 பாலுக்கு 59 ரன் அடிக்கிறான், அவன் என்னடானா 25 பாலுக்கு 29 ரன் அடிக்கிறான். என்னடா நடக்குது? ஆனால் ஒரு 180+ ரன்னை சேஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ்னால சென்னையில் வந்து இதுக்கு மேலே யாரை தான் உள்ளே இறக்குறதுக்கு பிளேயர்ஸே இல்லை. பத்ரிநாத் கதறாப்பில் பிளேயர்ஸே இல்லை. நம்ம வந்து மேட்ச் தூக்கலிங்க, ஆக்ஷன்லேயே நம்ம தோத்துட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு பிளேயர்ஸ் இவங்க ரீட்டைனும் பண்ணல, எடுக்கவும் இல்லை. புதுசாக சாம் கர்னை கொண்டு வராங்க, புதுசாக எவனவனா கொண்டு வராங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் தான் சுத்தமாக இல்லை. இதுக்கு மேலே வந்து சைக்கு ரசின்னு ஒருத்தர் யங் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க, அவனை இறக்குவாங்க நினைக்கிறேன். பத்தாவதுக்கு தோனி வேறு போன கடைசியில் உட்காந்து காற்றடிச்சுன்னு இருக்காப்புல. 6 போகுது, ஒரு 2 6 போகுது, ஒரு 4 ஒன்று போகுது. அது நடந்த விஷயம் தானே. வருஷமாக தோனி கடைசியில் 18வது ஓவரில் வந்து இறங்கி ஒரு 2 6 ஒரு 4 போடுவாப்புல. இந்த தடவை என்னமோ தெரில, ஒரு 14வது ஓவரை இறக்க வச்சுட்டாங்க. இறக்கி வச்சு அவர் ஒன்றும் சொல்லி குத்தம் இல்லை, அவர் கடமைக்கு அவர் பண்ணிட்டு போயிடுறாப்புல. இவனை எதுக்கு தான் இருக்கிறாங்கன்னு தெரில. டாப் ஆர்டர் வந்து படு மோசம், அதாவது படு மோசமான சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். ருத்ராஜுக்கு கேப்டன்சி சுத்தமாகவே செட் ஆகலை. அவன் ஏன் உண்டவன் இறக்குறான்னு யாருக்குமே தெரியல. அவன் ஓப்பனிங்கே ஆடுறது நல்லது,
மக்களே சிஎஸ்கே பண்ணது சரியே தவறா? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.